அமெரிக்காவில் ஸ்னோ ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வெளியில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 30°F இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து ஃபேமிலியோட வெளியில் கிளம்பி வந்துட்டோம். வந்த இடத்துல இந்த பார்க்கில் வந்துட்டு எல்லாரும் இந்த யோகா பாத்தில் ஆளுக்கு ஒரு ரவுண்டு ஓடி வந்தோம். யார் வந்துட்டு கம்மியான டைமில் வந்துட்டு அதை கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிட்டு இருந்தோம். இந்த லேக் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீஸ் ஆகிருக்கு. மேலே வந்து சொல்லணுன்னா ஒரு 3 இன்ச்சு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஐஸ் பிளாக்கு. அவ்வளோ ஃபுல்லாக நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி ஃபுல் லேக்கே வந்துட்டு ஃப்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டெம்பரேச்சர் பார்த்தோம் அப்படின்னா வந்து -12°C to -15°C தான் இருந்துச்சு ரொம்ப நாளாகவே. இந்த லேக் கரையில் வந்துட்டு அப்படியே ரொம்ப நேரம் வந்து நடந்து போயிட்டே இருந்தோம். பார்த்தா பாருங்கள் லேக்குள்ளே வந்து பேர்ட்ஸ்லாம் இருக்குது. பாவம் அதுக்கு சாப்பாடே கிடைக்காம உள்ளே வந்து நின்றுட்டுருக்கு. அண்ட் இந்த புறாலாம் வந்து ரொம்ப நாள் தண்ணி குடிக்கல போல். இந்த தண்ணியை வந்துட்டு அப்படியே இருந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குடிச்சிட்டே இருந்துச்சு. இந்த கரையோரமாக அப்படியே எல்லோரும் நடந்து போயிட்டே இருந்தோம். போகிற இடத்துல பார்த்தோன்னா வாஷிங்டன் ஹார்பர் இருந்தது. ஓகே, ஹார்பரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஐஸ் ஸ்கேட்டிங் போயிட்டு இருந்தது. ஓகே, ரொம்ப நாள் நம்ம பக்கெட் லிஸ்ட்டில் வந்துட்டு இந்த ஐஸ் ஸ்கேட்டிங் இருந்ததுனால இன்றைக்கி ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணால் பாப்பா தான் ஃபஸ்ட்டாலாம் உள்ளே இறங்கிட்டா. நானும் ராஜும் வந்துட்டு பார்த்தோன்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போயிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து பயமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் நல்லா இருந்தது. ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து க்ளீன் பண்ணுவாங்க அந்த ஐஸை ஃபுல்லாக. ஸ்கேட்டிங் பண்ணதில் பாடிலாம் பயங்கர வார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா பான்ஸ் அண்ட் நோபல் அப்படிங்கிற ஒரு பெரிய புக் ஷாப் வந்தோம். அங்கே கொஞ்சம் நேரம் வந்து புது கலெக்ஷன்ஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு 2-3 புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வெளியில் வந்தாச்சு. இந்த ஏரியாவில் பார்த்தோன்னா வந்து நிறைய பேக்கரிஸ் இருக்கும், ஐஸ்கிரீம் அண்ட் வந்து ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கும். ஸோ நம்ம 2-3 லைக் கப் கேக்கு அண்ட் வந்து ஸ்வீட்ஸ்லாம் ட்ரை பண்ணிவிட்டு வீட்டுக்கும் வாங்கிட்டு இன்றைக்கி சூப்பராக கிளம்பியாச்சு.